யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நம் 12வது மாதத்தில் வந்திருக்கிறோம். இந்த மாதத்தின் ஒரு மாற்றத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். கர்த்தர் நம்ம கருத்தில் கொடுத்துட்டார். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாம் கூடும். நாம் அவர் வழியில் வந்து விட்டால் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை நாம் வாசிக்கலாம். எடுத்தவர்கள் 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம். நான் பழைய ஏற்பாடு 468 நான் வாசிக்கிறேன். 18ஆம் வசனம். காலையில் தியானித்தோம். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப. மோவாபியர் என்ற இடத்துல உங்கள் சத்துருக்களை, உங்கள் பிரச்சனைகளை மாற்றும்படியாக உங்கள் கரத்தில் கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தளர்ந்து போவதற்காக அல்ல, தளர்ந்து போகிற கரங்களாக கர்த்தர் மாற்ற போவதில்ல, ஜெயிக்கும் கரங்களாக கர்த்தர் நம்மை மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. மோவாபியர் உங்கள் சத்துருக்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து அந்த ஒரு நாம் சபையா சேர்ந்து வாசிப்போமே 18ஆம் வசனத்தை. இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், மோவாபியரை உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பா. பிதாவே, இந்த ஜூன்ல வார்த்தைக்காய் உமக்கு நன்றி. இந்த வார்த்தை உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக, உள்ளான வாழ்க்கைக்கு பலனாக நீர் மாற்றும்படி ஜெபிக்கும். இந்த வருடத்தின் கடைசியில் வந்திருக்கிறோம் ஐயா. இவை ஜீவனாக மாறுவதாக இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தை ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். இது இந்த வசனத்தை தியானிக்கும் போது நான் எத்தனை படித்தாலும் இதே, இப்போ நான் சொல்லும் போது இதே வசனம் தான் இயேசு கிறிஸ்து பேச. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதே பார்த்தீங்கன்னா இது ஒப்பா கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். அற்பனா ரொம்ப சிம்பிள். எந்த லெவலுக்கு அப்படின்ற அப்படிப்பட்ட காரியம், எந்த காரியம் கர்த்தருடைய பார்வைக்கு அற்ப காரியம். நம்ம தான் இன்னைக்கு காலையில் பாதிச்சோம். காலையில் கொஞ்சம் பார்த்துட்டு ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன சூழ்நிலை, அதுதான் எந்த நேரத்தில் இது சொல்லப்பட்டது, ஏன் தீர்க்கதரிசி மூலமாய் அது அற்ப காரியம் என்று உரைக்கப்பட்டது, இதை தான் நாம் பார்க்க போகிறோம். நம் கர்த்தருடைய கரம் பைபிள் குறுகி இல்லை. நம் தேவனை எப்படி அறிகிறோம், அதற்கேற்றபடி எப்படி வாழ்கிறோம், அந்த வாழ்க்கை தான் நம்முடைய எதிர்காலம். நான் என்னைக்குமே சொல்கிறேன், தற்காலம் வாழ்கின்ற விசுவாச வாழ்க்கை எதிர்காலம் தான். எதிர்காலம் உனக்கு ஆசீர்வாதம் நன்மைக்கு ஏதோ மாற வேண்டுமானால் தற்காலத்தில் கர்த்தருடைய சித்தம் செய்யணும். இதுதான் விஷயமே. தற்காலம் அது அநீதியும் அக்கிரமம் துன்மார்க்கம் இருக்குமானால் எதிர்காலம் என்ன, அதன் பலனை அனுபவிப்போம். பைபிள் சொல்லுது, எதை விதைக்கிறோமோ, வருங்காலத்தில் எதை அறுக்கிறோமோ, எப்படி வாழ்கிறோமோ அப்படியே நம்ம வாழ்க்கைக்கு சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, மகிமை, கனமேல் நம்ம வாழ்க்கையில் வரும். பைபிள் சொல்லுது. இந்த காரியம் கர்த்தருடைய பார்வைக்கு, நம்ம நினைக்கிற உலகத்தில் நம்ம நினைக்கிற பெரிய காரியம், மாறாத காரியம், மலை போடுற காரியம், சமுத்திரம் இருக்கிற காரியம், பைபிள் நம்மளாலே சில நேரங்கள் நம்ம காரியம் நம்ம இதெல்லாம் முடியாதுன்னு நினைச்சிருவோம். சில பேர் நம்மள அற்பமாக நினைக்கிறான். நம்ம சுற்றி இருக்க மக்கள் நம்மளை அற்பமாக நினைக்கும் போது நமக்கு இருக்க சின்ன சின்ன காரியங்கள் நம்ம பார்வை தோத்து போற மாதிரி இருக்கிறோம். மக்கள் நம்ம கூட இருக்கிறவங்க, அண்ணன் தம்பிங்க, பெத்தவங்க, மாமனார் மாமியாருங்க, சொந்த பந்தங்களே நம்ம அற்பமாய் பார்க்கும் போது நம்மளை நாம எப்படி பார்க்க, அந்த நேரத்தில் நம்ம பார்க்கும்போது நம்ம கூட பிறந்த இப்படி பண்ணாங்களே, நம்ம சொந்தமாக அடிக்குது, பெத்த பொண்ணு பெத்த புள்ள அம்மா அடி பேச, சரி பெற்றோர் நம்ம கேவலமாக பேசும்போது நம்ம எப்படி நினைப்போம், நம்ம ஏன் வாழ்ந்தோம். நம்ம எத்தனை முறை நம்ம இந்த சூழ்நிலைக்கு சிக்கியிருப்போம். அற்பமாய் நாம் பேசும்போது இருதயம் உடைஞ்சிருக்குமே. ஆனால் பிசாசு அப்படிதான் அற்பமாய் பேசும்போது தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்ப்பாய். ஆனால் எது நிமித்தம் உன் அற்பமாய் சொன்னார்களோ அந்த காரியத்தை மாற்ற அவர் பார்வைக்கு அது அற்பமானது. ஹல்லேலூயா. அது நோயா இருந்தாலும், பேயா இருந்தாலும், பிரச்சனையா இருந்தாலும், வறுமையா இருந்தாலும், வெறுமையா இருந்தாலும், கல்யாணம் இருந்தாலும், திருமணம் இருந்தாலும், பிரிவு இருந்தாலும், ஒருவேளை கடனா இருந்தாலும், எது இருந்தாலும் சரி, தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறார். இந்த 11 மாதம் செய்யாதே, இந்த 12வது மாதம் எதெல்லாம் இந்த 11 மாதம் நடக்காது, அது மலை போல அதான் நடக்காது. ஒரு வேலை ட்ரை பண்ண நினைச்சிருக்க அந்த காரியம், எந்த காரியம் உலகம் பார்த்து நடக்காது, எந்த காரியம் நீ வாழ்க்கையில் முன்னேற மாட்ட கட்டப்படாது சொன்னார்களோ அந்த காரியம் தேவனுக்கு போகுமானால் அது அவர் பார்வைக்கு பெரிய காரியம் கிடையாது. அது சிம்பிள், அற்ப காரியம். பிரைஸ் தி லார்ட். இது எந்த நேரத்தில் சொல்லப்பட்டது தான் சுருக்கமாக காலையில் பேசிட்டோம்.
சும்மா மீண்டும் இது ஒரு யுத்த காலம். நல்லா கவனிங்க, என்னதுங்க யுத்த காலம் என்று சொல்வதை காட்டிலும் யுத்தத்திற்காக ஆயத்தப்பட்ட காலம். இட்ஸ் நாட் யுத்த காலம் சொல்ல முடியாது. நீ வா நான் வான் போல ஒரு மனிதன், ஒரு ராஜ்யம் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாக போகுது. இது என்ன எதனால போகுதுன்னா பிரிஸ்டேஜ். என்னதுங்க இது பிரிஸ்டேஜ். என்னன்னா நான் வாசிக்கிறேன் 4:13 அதிகாரம் 2 மோவாபின் ராஜாவாகிய மேசா ஆடு மாடுகள் பெருத்தும்னா இருந்து இஸ்ரவேல் ராஜாக்கு 1,00,000 ஆட்டுக்குட்டிகள் 1,00,000 குறும்பாட்டு கடாக்களும் செலுத்தி வந்தான். ஆகாப் இறந்து போன பின்பு மோவாப் இஸ்ரவேல் ராஜாக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான். இந்த மேசா ஆகாப் சமர ராஜ்யம் செய்யும் போது மோவாப் இஸ்ரவேல் மக்கள் கை கீழே இருந்தது. அப்போ அவன் என்ன பண்ண, வரி தீர்வோ பகுதியோ கொடுத்து கொண்டிருந்தாங்க. 1,00,000 குறும்பாட்டுகளை கொடுத்து கொண்டிருந்தான். ஆகாப் செத்துட்டாரு. செத்த பின்பு அவங்க பிள்ளைங்களாம் பலவீனமானவங்க. ஆகையால் ஆகாப் அப்புறம் ஒரு பிள்ளை வந்தான், 2 வருஷம் செத்து போயிட்டான். அதுக்கப்புறம் சின்ன பையனா ஒருத்தன் வந்து நிற்கிற போது அவன் ஏன் உனக்கு தரணும் சொல்லி கொடுக்க வேண்டியதை கொடுக்காம போயிட்டாரு. இது ஆடு எனக்கு வரலன்னு பிரச்சனை கிடையாது. நம்ம கை கீழே இருக்கிற நமக்கு விரோதமா கலகம் பண்றான கொடுக்கலையே, அப்ப கீழே இருக்கிறவன் என்ன பண்ண நமக்கு விரோதமா, அப்ப அவனுக்கு ஒரு பாடம் கத்து தரணும். இது எல்லா மனிதர்களுக்கு வர பிரச்சனை தான். அது நமக்கு தீர்வு தரலன்னா ஒரு காலத்தில் பகுதி கட்டல, ஒரு காலத்தில் பகுதி வாங்கியிருந்த நம்ம பகுதி கட்டலன்னா என்ன பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க. அப்படி சண்டை போட நேரத்தில் தான் அவர் போகும்போது தன் பக்கத்தில் இருக்கிற யூதா எருசலேமில் போயிட்டு யோசேபாத்தை கூப்பிடுறாரு. நீங்க என் கூட வரீங்களா? யோசேபாத் நான் சொன்ன வரேன்றார். என்ன சொல்றாரு, பக்கத்தில் ஏதோம் நீ என் கூட வரீங்களா? இப்போ 3 ராஜ்யங்கள் போகுது. எத்தனை ராஜ்யங்கள்? 3 ராஜ்யங்கள். ஏதோமியர், இஸ்ரவேலர், எருசலேமில் இருக்க யூதர்கள், இவர்கள் எல்லாம் ஒரு 3 கூட்டமாய் போறாங்க. அப்போ இதுதான் என்ன பிரச்சனை நம்ம படிச்சாதான் நம்ம படியும். 7 மோவாபின் ராஜா எனக்கு விரோதமாக கலகம் பண்ண, மோவாபின் யுத்தம் பண்ண எனக்கு கூட வருகிற யூதாவின் ராஜா யோசேபாத் கேட்டு அனுப்புறதுக்கு அவன் நான் வருகிறேன், நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உங்களுடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உங்களுடைய குதிரை இருந்தான், எந்த வழியாய் போவோம் என்று கேட்டான். அது யோசேபாத் கேட்கிறாரு. யாரை பார்த்து? யோராம். நம்ம எந்த வழியா போகலாம்? சண்டைக்கு எந்த வழி போனால்? பல வழி இருக்கும். மோவாப் தேசத்துக்கு பல இருக்கும். எந்த வழியில போனா? ஏதோம் வனாந்தர வழியாய். என்னதுங்க, அப்படியே இஸ்ரவேல் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவள் 7 நாள் சுற்றி திரிந்த போது அவள் பின் சில இராணுவத்திற்கும் மிருக ஜீவனுக்கும் தண்ணீர் இல்லாமல் போச்சு. மனுஷனுடைய வாழ்க்கைக்கு முக்கியமான பிரதானமானது என்னன்னா எது? தண்ணி. அந்த யுத்தத்துக்கு போகும்போது பட்டயது எப்படி முக்கியமோ, வில் அம்பு எப்படி முக்கியமோ, அதே போல் தண்ணி முக்கியம். நான் காலையில் சொன்னேனே, ஒரு ராஜ்யம் ஒரு சண்டை போட போறாங்கன்னா அந்த தண்ணி எங்க இருக்குன்னு பார்ப்பாங்க. காரணம், முக்கியமான தண்ணி குடிப்பதற்கு, சமைப்பதற்கு, குளிப்பதற்கு, தன்னை சுத்திகரிப்பதற்கு எல்லாற்றுக்கும் எது தேவை? தண்ணி. அதனால தான் எங்கெங்க ஓடை இருக்குது, எங்கெங்க ஆறு இருக்குன்னு தேடி பார்த்து யுத்தத்துக்கு போகலாமா? தண்ணியே இல்லைன்னா என்ன பண்ண முடியாது. ஏன்னா எங்கள் வீட்டில் நான் வந்து மற்ற ஊருக்கு போகும்போது என்ன பண்ணுவோம், ஆகியால் தான் என் ஊருக்கு ஒரு ராஜா சண்டைக்கு வரானா அந்த ஊர் ராஜா என்ன பண்ணுவானா, அந்த அங்கே ஏரியில் என்ன பண்ணுவாங்க, தூற்றிடுவாங்க, தண்ணி கண்டுபிடிக்க கூடாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, தண்ணி இல்லைன்னா அவங்க வந்த வழி என்ன பண்ணுவாங்க, போயிடுவாங்க. அப்போ ஏற்கனவே யுத்தத்துக்கு போறேன்னா அவங்க ஏதம் வழியா போனா அந்த அவங்க பக்கத்துல, அப்ப ஏதம்ல தண்ணி இருக்குன்னு யாருக்கு தெரியும்? ஏதம் ராஜா கூட வருகிறார். யாருங்க? ஏதம் எது பக்கத்துல இருக்குது? நம்ம பக்கத்தான் இருக்குது. எருசலேம் பக்கத்துல எது இருக்குது? ஏதோம், சமாரியா, எருசலேம், அப்புறம் மோவாப், இதெல்லாம் பக்கம் எல்லாம் எமோர் தேசம் பக்கம், இப்படி எல்லாம் யோர்தான் கரை அப்படி பக்கம் தான் இருக்கு. எல்லாம் அப்படி சுத்தி தான் பாருங்க. இப்போ 7 நாள் போய் தண்ணி இல்லையா? அப்ப என்ன போச்சுன்னா, தண்ணி இல்லை. விளக்க சொன்ன காலையில் தண்ணி இல்லை. தண்ணி இல்லைன்னா ஒன்றுமே இல்லையா லைஃப்பில்? எந்த வழியில் போகிறாங்க? இல்லை, வனாந்தரத்தில் என்ன இருக்கும்? வயல் அதிகமாக இருக்கும், நடக்கணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ சாதாரணமாக நம்ம வீட்டில் இருந்து குடிக்கிறதுக்கும் இங்கேருந்து தயவுசெய்து பெரம்பூர் வரைக்கும் நடந்து போய் பாருங்களேன், உங்களுக்கு தண்ணி அதிகமாக என்னாகும், எடுக்கும். அதே போல் வனாந்தரத்தில் அடிக்கிற அந்த அனல் காற்று, மரம் இல்லாததுனால உடம்புல எனர்ஜி என்ன போயிடும். இவங்க ராஜாக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி இருந்திருக்கும். 7 நாள் தண்ணி இல்லாத போது அடுத்த என்ன விஷயம்னா, இராணுவ தண்ணி இல்லாத போது அப்போ நம்ம என்ன ஆகிடும் சொல்கிறாரு பாருங்களேன் 10. அப்போ இஸ்ரவேல் ராஜா, ஐயோ இந்த 3 ராஜ்யங்களையும்
கர்த்தர் மோவாபின் கையில் ஒப்பு கொடுக்க வரவழைத்தார் என்றார். இப்போ என்ன சொல்றார் அவர்? யோராம், நம்ம எதுக்கு இங்கே வந்திருக்கோன்னா, தேவனே பிளான் பண்ணி கொண்டு வந்து மாட்ட வச்சிட்டாரு. யார் மேலே? நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பிரதானமாக எப்போ சொல்கிறது என்ன பிரச்சனைனா, தயவுசெய்து மாற்றுங்க. ஆண்டவர்கிட்ட போராடுற விஷயம் வேறு, ஆண்டவர்கிட்ட கெஞ்சுற விஷயம் வேறு. நம்ம பிரச்சனையை அறியாமல் ஆண்டவர் மேலே போட்டுறது ஒன்று இருக்குது பற்றியா, இதுதான் பிரச்சனை. அநேகர் ஆண்டவர் கைவிட்டார்னா, இவங்க பொய்யா சொல்லுவாங்க, இவங்க பண்ணிட்டு இவங்க புத்தியிலலாம் பண்ணிட்டு கர்த்தர் தான் என்னை பாதுகாத்தாரு, கர்த்தர் தான் எனக்கு கொடுத்தாரு, கர்த்தர் தான் குடும்பத்தை நடத்தினாரு. அதை எப்படி கர்த்தர் குடும்பத்தை நடத்தினாரு? பேசுகிற பொய் பேசுகிற மனுஷன் கர்த்தர் கொடுத்தாரு, இதெல்லாம் கர்த்தர் தான் கொடுத்தாரு, கர்த்தர் ஜீவனை கொடுத்தாரு, கர்த்தர் பலனை கொடுத்தாரு. அது ஒரு பார்ட், சொல்கிறது நல்லது. ஆனால் அதுக்கு ஒரு முகாந்திரம் இல்லாமல் சொல்லக்கூடாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? என்னை இப்போ போஷிக்கிற அது உண்மை. நம்ம இன்னும் நடத்திட்டு வந்துடுறோம்னா, சில நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்ய முடியாத காரியத்தை நம்ம சுய முயற்சியில் செஞ்சு ஜெயிச்சோமா, யார் கொடுத்தது? ஒன்றும் இல்லை, பொதுவாக பேச. இப்போ எனக்கு கடங்குது, நான் ஏமாற்றி கடன் கொடுத்தேன்னா கர்த்தர் கொடுத்தா நான் கொடுத்தேன்னா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? திடீர்னு ஒரு டிவி வாங்குகிறேன், நான் பெரிய கடன் பட்டு வாங்கினா கர்த்தர் கொடுத்தாரா நான் வாங்கினேன்னா? நான் சொல்லுங்க, உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுக்கு கர்த்தர் ஒரு காரியம் செய்யணும்னா, இப்போ நாளைக்கு கூட பாருங்கள், நாளைக்கு ஒரு விசேஷமான காரியம் திடீர்னு நடந்தது, அது பெரிய தொகை. ஆனால் அதை நான் சொல்லுவேன், அது கர்த்தர் தான் கொடுத்தாரு. எங்கள் பலத்துக்கல்ல வந்துட்டார், அதுக்கு பாட்டை எங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது. ஆனால் அந்த காரியம் கர்த்தரால் வந்தது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் இந்த மனுஷன் அதே நேரத்தில் சில காரியங்கள் துணிகரமாக மாட்டின பிறகு யார் பிள்ளை போடுறோம்? ரோட்டில் ஸ்பீடாக போயிட்டு எவன் மேலே இடிச்சு விட்ட பிறகு எவனா இடிச்சிட்டா அது யார் செஞ்சது? கர்த்தர் கைவிட்டார். இல்லை உங்கள்கிட்ட லைசன்ஸ் இருக்காது, எவனா பிடிச்சிட்டா ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீங்க அப்படின்னு கேட்குறது. ஒருத்தர் சொன்னார், காலையில் ட்ரெயினில் போகும்போது டிக்கெட் எடுக்காமல் ஜோம் பண்ணிட்டு போவாராம். பிடிச்சிட்ட யாரு? சில பேர் பொய் பேசுவாங்க சில சுயநலத்துக்காக. அவங்க அந்த பொண்ணாலே அந்த பிள்ளையால என்ன பண்ணுவாங்க? சம்பாதிப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? அவங்க ஏஜ் ஆனால் கூட கர்த்தர் எனக்கு பொண்ணை காட்டினார், மாப்பிள்ளையை காட்டினார், பையனை காட்டினார் சொல்லி என்ன பண்ணுவாங்க? இப்படி நான் பார்த்துருக்கேன் நிறைய. அது கர்த்தர் செய்யலை, நீங்களே உங்கள் குடும்பத்தை குழி தோண்டி என்ன பண்ணிட்டீங்க? பொதிச்சிட்டீங்க. ஏன்னா கர்த்தர் காட்டுற வாழ்க்கையை. ஆனால் எல்லாமே கர்த்தர் சித்தம் செய்யும் போது தான் வாழ்க்கையை காட்டுவார். போட்டி, பொறாமை, நான் தான், நீ தான், உயர்ந்த, என்கிட்ட பணங்குது, எல்லாம் அதிகாரம் என் கீழே இருக்கணும்னு சொன்னவனுக்கு மாம்சிந்த உள்ளவனு கர்த்தர் எப்படி காட்டுவார்? அதுக்கு ஒன்றே கிடையாது. ஒரு கிறிஸ்துவன் காட்டிக்கலாம், அதுக்காக காத்துருப்பாங்க. நீதினு ஒன்று இருக்குது, கவனிங்கள். அது கூட நம்ம இப்படி சொன்னோம் ஆயிட்டு. ஆனால் என்ன தப்பு பண்ணாலும் யார் மேலே போட்டுருது? தயவுசெய்து ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நான் ஜெபம் பண்ணால் அவங்க செத்துருவாங்க, நான் ஜெபம் பண்ணால் அவங்க பெல்ட் அடிப்பாங்க, நான் ஜெபம் பண்ணால் அது நடந்துடும், நான் ஜெபம் பண்ணால் அப்படியே ரத்தம் கக்கிடுவீங்க, அப்படி யாரான்னு சொன்னால் அவங்க பேய். இன்றைக்கி நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா நாளைக்கு உங்கள் வாழ்க்கையில் வந்து நிற்கும். நீங்கள் எதுக்காக அழைக்கப்பட்டீங்க? தீமைக்கு தீமையும் உதாசனத்தை சரி கட்டாமல் அதற்கு பதிலாக ஆசீர்வதிக்கப்பட்டோம் என்று அறிந்து என்ன பண்ணுங்க? இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல கூட அத்திமர்த்தார், மனுஷனை சபிக்க வேலை ஒன்றே பண்ணல. அது ஒரு உவமை, ஒரு அடையாளம். இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கை அன்றைக்கு மேன்மை பாராட்டினா இன்றைக்கு இது நிமித்தம் போராடுற மக்கள் அநேகர் உண்டு. என் லைஃப்பில் நான் பார்த்துருக்கேன். 1 2 3 கிடையாது, ஏதாவது ஒன்று சரி என்னை செஞ்சாங்க அதனால தான் அப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னவங்க அவங்க வாழ்க்கையில் வரும்போது அவங்க எதுவுமே பேச முடியாதாகிடும். ப்ளீஸ் இது நாம் தெய்வீகத்துக்கு தான் உங்களை கட்டுனா. சின்ன காரியத்துலாம் ஏன் லேட்டாக வரீன்னு கேட்குறேன்னா அதுதான் வாழ்க்கையில் முன்னேற்றம். நான் கேட்கக்கூட நான் கூட்டம் வந்தால் போதும்னு சொல்லுவேன். ஏன் இதெல்லாம் செய்கிறீங்கன்னு சொல்ல காரணம்னா, சபை என்பது ஒரு மனிதன் தேவன் ராயத்துக்கு நேரம் நடத்துறது தான் தவிர கூட்டத்தை காட்டி அதான் சம்பாதிக்கிறது சபை வேலை கிடையாது. எனக்கு சம்பாதிக்கிறது முக்கியம் கிடையாது. உள்ளே நீங்கள் இந்த பெற்ற ரட்சிப்பை நித்திய மகிமையோட பெற்றுக்கொள்ளும்படியாதான் இங்க பேசுகிறோம். பைபிள் சொல்லு. இப்ப போகும்போது யோசேப் அந்த 3 கூட்டத்துல 3 பேர் இருந்தாங்க. ஒன்னு இஸ்ரவேல் ராஜா யோராம், அப்புறம் ஏதோமின் ராஜா, அப்புறம் யூதராஜா யோசேபாத். இந்த 3 பேர் இருந்தாங்க. இந்த 2 ஒருத்தர் விக்கிரகாரக்காரன், இன்னொருத்தர் விக்கிரகாரக்காரன், ஒருத்தர் நீதிமான். இது பிரச்சனை வரும்போது என்ன ஆயிப்போச்சு தெரியுமா? இந்த நீதிமான் செய்ய தப்பு தான். என்ன சொல்ல முடியும்? இந்த பிரச்சனைக்கு காரணம் யோசேபாத் தான். இந்த பிரச்சனைக்கு யார் காரணம்? சில நேரங்களிலே நாம போய் தேவலா சில பிரச்சனை நம்மளால வரும்.
கர்த்தர் நம்மை அக்கிரமக்காரோட சேர்ந்து அழியக்கூடாது என்பதற்காக சில பிரச்சனை பண்ணுவாரு, நம்ம அங்கிருந்து பிரிச்சு வரும்படியா. அந்த அவன் கேட்கிறான், அந்த யார் ஏதும் ராஜா, இவன் இஸ்ரவேல் ராஜா எந்த வழியா போவோன்னு கேட்கிறேன். அவர் வந்து சொல்லணும் என்கிட்ட சண்டைக்கு வரையான்னு கேட்குறாங்க. அப்போ யோசேபாத் தான் சொல்லிக்கணும், சரி போலாம் சொல்லிட்டு இந்த வழியா போலாம் சொல்லலாம். ஏன்னா யோராம் யோசேபாத் மிகுந்த வயசு பெரியவர், ஒரு பெரியவர். இரண்டாவது கர்த்தரோடு இருந்தார், நிறைய யுத்தங்களை செய்தார். அவங்க அப்பா யாரு, ஆகாப் ஃப்ரெண்ட் அவருக்கு. ஒரு பேச்சு சொல்றேன் கவனிங்கள். அப்ப இந்த சின்ன பையன் கிட்ட போய் கேட்கிறாரு, எந்த வழியா போவோம், நீங்க யார், உங்களுக்கு யார், ஒரு வயசு ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி உள்ளவனுக்கு யார் வழி காட்டணும், உங்களுக்கு யார் வழி காட்டணும், விக்ரமகாரனா உங்களுக்கு யாரு காட்டணும், அக்கிரமம் இல்ல. இப்ப அவன் வழி காட்டும் போது தண்ணி கிடைக்கல. இதான் விஷயம். நம்ம வாழ்க்கையே கர்த்தர் கொடுத்த வாழ்க்கையை கர்த்தர் தான் வழி காட்டணும். உலகம் காட்டக்கூடாது, யூடியூப் காட்டக்கூடாது, நடிகன் காட்டக்கூடாது, நடிகை காட்டக்கூடாது, கிரிக்கெட் மேல காட்டக்கூடாது, இல்ல உலகத்தில் எவனா பிடிச்சவன் அவன் காட்டக்கூடாது. அவனை போல வாழ்றதுக்கு உனக்கு வழி காட்டுறது யாரு? உன் வாழ்க்கை இந்த வனாந்தரத்தில் உனக்கு தண்ணி கிடைக்கணும், இந்த வனாந்தரத்தில் உனக்கு ஜீவன் உண்டாக்குனா உனக்கு வழி காட்ட வேண்டியது யாருன்னா கர்த்தர் தான். நீ வழி யாரை பார்த்து ஃபாலோ பண்ணி வந்த? யோராம். ஆகாப்பின் துன்மார்க்க கூட யாரு? யோராம் யார்? சாபத்தின் குடும்பம். அந்த குடும்பம் சாபம் இருக்குது. தூக்கு நூலை ஆகாப் குடும்பத்துக்கு விரோதமா கர்த்தர் பிடிச்சிருக்காரு. ஆகாப் குடும்பத்துக்கு விரோதமா தீர்க்கதரிசனம் நிறைவேற போகுது. இவன் தான் சாவ போறாங்க. ஆகாப் குடும்பத்தை கடைசி ஆள் யாரு? யோராம். கடைசி ராஜா யோராம். இந்த கூட போய் யார் போச்சுன்னா யாரு? இப்ப பாருங்களேன், இப்ப எப்ப மாறுது பாருங்களேன். அப்பொழுது 11 யோசேபாத், நாம் கர்த்தரை விசாரிக்கணும், கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்க இல்லையா கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரன் எலிசா இங்கே இருக்கிற இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரர் ஒருவன் மறுமை சொன்னார். அப்போ யோசேபாத் அவன் நோக்கி கர்த்தருடைய வார்த்தை அவன்கிட்ட இருக்கிறது என்றான். இஸ்ரவேல் ராஜாவும் யோசேபாத்தும் ஏதோம் ராஜாவும் அவனிடத்தில் போனார்கள். இப்போ என்ன போச்சுன்னா, இப்போ யோராம் பின்னாடி போனவங்க இப்போ வழி மாறுது. வனாந்தரத்தில் நிற்கிறோம். நம்ம இந்த உலகம் என்பது நம்ம வனாந்தரம். இந்த வனாந்தரத்தில் நம்ம தடுமாறுறோம். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் வழி காட்டும் போது வனாந்தரத்தில் 38 வருஷம் யாருமே தடுமாறல. மீன்ஸ் கர்த்தருடைய வழியால் தடுமாறல, அவங்க சுயநீதினால் தடுமாறினாங்க, அவங்க அவிசுவாசம் தடுமாறினாங்க. ஆனால் மோசே தடுமாறல, சில தேவ மனுஷங்க தடுமாறல, யோசேப் காலேப் தடுமாறல. நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ யோசேபாத் சொன்னார், இந்த வனாந்தரத்தில் இப்போ நம்மளுடைய வாழ்க்கை சின்னத்தை வனாந்தரத்தில் போல மாட்டியிருப்போம். வழி தெரியாமல் அந்த சுற்றுறோம். 7 நாள் போயிட்டோம், திரும்பி போனால் எத்தனை நாள் ஆகும்? 7 நாள் ஆகும். அந்த 7 நாளுக்குள்ள நம்ம ஆகிடும், தண்ணியிலனா செத்துருவோம். நம்ம சின்னத்தில் நடுவில் சிக்கியிருக்கிறோம், நம்ம வழி தெரியல. ஆனால் எங்க இடத்துல உனக்கு வழி தெரியலையோ அங்கே உன் தேவனாய் கர்த்தர் தேடுவாயானால் வனாந்தரத்தில் கர்த்தர் வழியை உண்டாக்க வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் ஹல்லேலூயா. வனாந்தரத்தில் வழி, அவாந்தரத்தில் ஆறுகளை உண்டாக்குற கர்த்தர் இப்போ சொல்லும் போது வழி மாறிச்சு. பார்த்தீங்களா? நேற்று வரைக்கும் யாரு? கொஞ்ச நேரத்துக்கு யோராம். உலக மக்களை பார்க்கும் போது நீ தடுமாறுவ. இப்போ கர்த்தர்ல போலாம் சொல்லுமா, இப்போ எலிசா கிட்ட போறாங்க. இதான் விஷயம். இப்போ ஒரு பாட்டோம் காலையில பேசணும். எலிசா கிட்ட போறாங்க. கவுனிங்கள், நாம் இன்னைக்கு கண்டுபிடிக்க வேண்டிய ஊழியக்காரரை பற்றி நம்ம பாருங்க. ஒரு ஊழியக்காரன் உயரணும்னா அந்த மனுஷனை காட்டும் போது எப்படி காட்டுறாங்கன்னா, அபிஷேகம் பண்ணப்பட்டு ஆவி நிரப்பி அப்படியே அக்கடியிலேருந்து குதிரையிலேருந்து வந்தார் சொல்லி எலிசாவை காட்டல. சி, ப்ளீஸ் ஃபார் எவ்ரி ஒன் என்டையர் காங்கிரேஷன் சொல்கிறேன், ப்ளீஸ் உங்கள் வாழ்க்கையில் தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்க, இறங்கி போக கற்றுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும், ஏனிஸ்க்கு எல்லாருக்கும் சொல்கிறேன், நீங்கள் இறங்கி போவாங்களானால் கர்த்தர் உங்களை ஏறி போகும்படியாக செய்வார். ஹல்லேலூயா. எஸ், இவனை ஏறி போகும்படியாக கர்த்தர் ஏறி போகிற எலிசா காணும்படியாக செய்தார். பெரிய உயர்வை கர்த்தர் யாரு கொடுத்தாரு? இவர் மரிக்கும் போது சொல்றாங்க, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையுமானவரே. ஒரு ராஜா அழுகுறாரு. ஆனா ஆரம்பத்தில் யாரு? ஒரு ஆளுக்கு கைக்கு தண்ணி, கையை கழுவுக்கு தண்ணி ஊத்தினவர். இப்போ அவர்கிட்ட போறாங்க. இப்போ எலிசா பாருங்களேன், ஏன் தேவனுடைய ஊழியக்காரனை பாருங்க. இஸ்ரவேல் ராஜா எலிசா 11-13 ராஜாவை பார்த்து, இப்போ இங்க போய் யார் நிற்குதுன்னா, இங்க ஒருத்தர் இருக்க முந்திரி கோட்டை யோசேபாத்து போவாம யார் போறா? அவன் ஏன் யோராம் அப்படி போறான்னா, இந்த யுத்தம் யோசேபாத்து யுத்தம் கிடையாது. அப்ப யார் போனா? அவன் தான் தலைமை தாங்குறான். ரைட்டுங்களா? அவன் தலைமையில தடுக்கல் வந்தது. இப்ப யோசேபாத்து வழி காட்டினாரு. இப்ப திரும்பி யோராம் போறாரு. இவன் நினைச்சிட்டாரு, ஏன் யோராம் போனாரு? காலையில சொல்றேன் கேளுங்களேன். பிகாஸ் எலிசா இருந்தது நார்த் சைடு. அதாங்க நார்த் சவுத் பிரிஞ்சு போச்சுங்க. சமாரியா பிரிக்கப்பட்ட தேசம், நார்த் சவுத். யூத இதுல கிடையாது. எலிசா எங்க இருக்காரு? அப்போ இஸ்ரவேல் அவர் வாழ்ந்ததுனால யார் கீழே இருக்கிறாருன்னா யோராம். இப்போ நான் சொல்றேன், எலிசாவுக்கு யார் ராஜா?
அவன் அந்த மேல போறாரு. ஆனா எலிசாக்கு ராஜா யோராம் கிடையாது, கர்த்தர் தான். நீ போயான்னு இருப்பார். இப்போ நான் அப்போ ராஜா போறாரு, ஏன்னா நான் என் ஊர்ல இருக்கிறேன், ரைட்டுங்களா, நிற்கிறார். அப்ப ஏன் யோசேப்பாத்து போலன்னா இவர் உடனே போயிருப்பார், என் ஊர்ல தானே இருக்கிற. நான் சொல்ல புரியுதுங்களா? இவர் போகும்போது அவர் பாருங்களேன், இன்னைக்கு நம்மளா இருப்போம் அது மாதிரி, நம்ம இது மாதிரி வரணுங்க. நான் சொன்ன சின்ன சின்ன வயசுல சின்ன விஷயம் வைரக்கமா வாங்கன்ற, என்னால முடிஞ்செல்லாம் எந்த லெவல் வைரக்கம் வாழணும் தான் வாழ்றேன். வாழணும். திருமண காரியத்தில் சடங்கை நம்ம தான் உடைக்கணும், காலங்களை மாற்றணும் நம்ம தான். நம்ம இன்னைக்கு செஞ்சோம், நாளைக்கு அது பெரிய காரியம் வரும். பைபிள் சொல்லுது, எலிசா இஸ்ரவேலை பார்த்து எனக்கோ உமக்கும் என்ன, அப்ப நீ ராஜா வந்தா எனக்கு உனக்கு என்னையா பாருங்க. நீர் உங்களுடைய தகப்பனின் தீர்க்கதரிசில உங்களுடைய தாயாரின் தீர்க்கதரிசி, நீ யார்கிட்ட போனோம்? உங்க அப்பா தீர்க்கதரிசி வச்சிருந்தால, உங்க அம்மா இருக்காங்கல்ல தீர்க்கதரிசி, கள்ள தீர்க்கதரிசி வச்சிருக்காங்கல்ல, கள்ள தீர்க்கதரிசிகளை வச்சிருக்காங்க, பாகால் தீர்க்கதரிசி வச்சிருக்காங்க. சித்தேக்கா முற்றான இதனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ சீரியரை முட்டி தள்வாய். கர்த்தருடைய நாமத்தை கள்ள தீர்க்கதரிசியா உண்டு, பாகால் நாமத்தை கள்ள தீர்க்கதரிசி சொல்ற ஆட்களே உண்டு. நோட்டீங்களா? நீ ஏன் அங்கிட்ட வர? அங்க போ, 450 பேர் இருக்காங்க, அங்க போ 400 பேருக்கு சொல்லிருப்பா, அந்த தீர்க்கதரிசிட்டு போம் என்றான். என்னது? நீ ஏன் வர? இப்ப எப்படி இருக்கும் பாருங்க. the expectation, எதிர்பார்ப்பு தோத்து போச்சு. என்னையா அங்கதான் செத்துருவோம் நினைச்சிருந்தா நம்பி வந்தோம், அங்கதான் செத்துருவோம் நினைச்சு இங்க வந்தா இந்த ஆள் என்ன பண்றாரு? அப்போ அதற்கு இஸ்ரவேல் ராஜா இப்ப அவர் ராஜாவாயிட்டார். நான் அப்படி அல்ல, அதிகாரத்தை கர்த்தர் இந்த 3 ராஜாக்களையும் இவர் எப்படி பேச ராஜாவா மோர் பையில ஒப்பு கொடுத்து இப்ப திரும்பிய பேசாரு. பாத்தீங்களா? ஏன் இந்த மனுஷன் இது கர்த்தர் செஞ்சார் சொன்னார்னா அதோ ஒரு பயம்தான். பிகாஸ் அவன் குடும்பத்து மேல என்ன இருக்கு? ஆகாப் நாட்கள்ல எலியா எழுதிட்டார்ல, நீ எப்படி சாக என்ன சொல்லிட்டார்ல, அது ஒருவேளை அதுதான் ஒப்பு கொடுத்து நினைச்சிட்டாரு. இல்ல, அது இந்த மோவாப் கையில ஒப்பு கொடுக்க போது இல்ல, யெகூ கையில தான். அது கவனிச்சிட்டோம் பாருங்க. ஏன்னா அது எலியா உயிரோடு இருக்கும்போது சொன்னார், யார் விட்டுவா, நீ அசைகளை அபிஷேகம் பண்ணு, எலிசாவை அபிஷேகம் பண்ணு, யெகூ பண்ணு, இவன் விட்டு அவன் விட்டுவான், அவன் விட்டு அவன் விட அப்பே பிளான் பண்ணிட்டான். அந்த பிளான் இல்லை. இப்போ அதற்கு பாருங்க, இப்பதான் நம்ம காலையில் இப்போ அதற்கு எலிசா இப்ப பாருங்க, நம்ம வாழ்க்கையில் இங்கே தான் வரும். ஐயா என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, இன்றைக்கு தீர்க்கதரிசனமா சொல்றோம், அடைந்ததை அடைத்து போனதை மூடி போனதை கர்த்தருக்கு நம் வழியை நம் பார்வைக்கு சரியா வருவோமானால் மூடினதை கர்த்தர் திறக்க வல்லவராக இருக்கிறார். அது நிர்மூலமானதும் பாழானதும் அவர் பயிர் நிலமாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார். இல்லாதவைகளை இருக்கிற போல அழைக்க, செத்து போனதும் அது உயிராக்கு வல்லவராக இருக்கிறார். எப்படி தெரியுமா? பைபிள் எலிசா சொல்றாரு, அந்த 3 ராஜா நிக்கிறாங்க. யார் ராஜா? 3 ராஜா. 3 ராஜா யார் தேடி வராங்க பாத்தீங்களா? யார் தேடி வராங்க? இன்னைக்குதான் நம்ம ஆளுங்க தான் அவன் தேடி வந்து போய் காலில் விழுவான். பவுல மாதிரி அந்த அகிரிப்ப ராஜா விமர்சனம் வரும்போது இச்சை எடுக்கும் நியாய தீர்ப்பம் பத்தி பேசும்போது ராஜா என்ன ஆயிட்டானா? பயந்துட்டான். அவனுக்கு பயம் ஊத்துற மாதிரி பேசணும். யார் மாதிரி? அவரை புகழ்ந்து பேசுறாங்க. அவங்க பேச எலிசா சொல்றாரு, அந்த முகத்தை பார்க்க மாட்டேன். இப்ப சொல்றாரு, நான் யூதாவின் ராஜாவாக யோசேபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்க மாட்டேன், உம்மை பார்க்க மாட்டேன் என்று சேனையில் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவள் ஜீவனை கொண்டு சொல்கிறேன். 16 அவன் கர்த்தர் உரைக்குது என்னவென்றால், பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்கால வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் நீங்கள் உங்கள் ஆடு மாடுகளும் என்னதுங்க உங்கள் மிருக ஜீவங்களும் குடிக்கும் இந்த பள்ளத்தாக்கு எங்கும் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்பக்காரி. மோவாப் உங்க கையில ஒப்பு கொடுப்பார். இப்போ அவர் சொன்னாரு, 3 ராஜாக்கள் யார் கையில ஒப்பு கொடு வந்தாரு? ஏன் இப்போ மாறுது பாருங்களேன். இது அற்பக்காரியா? தண்ணி தானே கேட்குற, தண்ணியே வரும். மோவாப் பேரும் செத்து வந்துச்சா அவனையும் ஜெயிப்பேன். எப்படி ஜெயிப்பேன்? அவன் கோட்டையை உடைப்பேன், கீழே எழுதிக்குது, அவன் ஊரெல்லாம் அழிப்பேன், எல்லாம் பண்ணுவேன். எப்படி நடக்கும் ஐயா? சாத்தியம் இல்லையே. அவன சொன்ன மழை பெய்யும் சொல்லியிருந்தாலும் ஓகே, மழையும் பெய்யாது, காற்றையும் கிடையாது. எங்களுக்காட்டு ஸ்ட்ரென்த்தாக ஒருத்தர் நிற்கிறான், அவங்க ஊரில் போய் நிற்கிறான், நாங்கள் தடுமாறி நிற்கிறோம், நாங்கள் வயிற்று நிற்கிறோம். எங்களுக்குள்ள மீன்ஸ் சண்டை போடுறவன் ஒரு மனுஷன் வீரனாக இருந்தாலும் அவனுக்குள்ள பதட்டம் வந்துட்டா சண்டை போட முடியாது. யூனோ, சிங்கத்துக்கு ஒப்பான மனிதன் இருதயத்தில் பயம் வந்து என்ன பண்ண முடியும்? பயம் வந்துச்சுன்னா வீரன் கூட என்ன ஆயிடுவான்? கோழையாயிடுவான். அவன் மீன் தைரியம் வந்துச்சுன்னா கோழை கூட என்ன ஆயிடுவான்?
இப்போ வீரர்கள் என்ன இருப்பாங்க? கோழையா இருப்பாங்க. பைபிள் சொல்லுது எப்படி நடக்கும்? இது காற்றும் கிடையாது, மழையும் கிடைக்காது. ஆனால் நீ என்ன சொல்றனா, அந்த பைபிள் சொல்லுது பாருங்களேன், என்ன எனக்கு ஆச்சரியமாகுது. 16 அவன் கர்த்தர் உரைக்கிற இந்த பள்ளத்தாக்கில் எங்கும் வாய்க்கால் வெட்டுங்க. நான் சொல்றேன், ஏற்கனவே பள்ளத்தாக்கு, ஏன் வாய்க்கால் வெட்டணும்? ஏற்கனவே பள்ளம் தானே, பள்ளத்து தண்ணி வந்தா அப்போ நிக்காதா? ரோடு போடுறான், கொஞ்சம் பள்ள விட்டு போறான், தண்ணி நிக்குது. இப்ப தண்ணி வருது, எங்க நிற்கும்? இவங்க இருக்குது எங்க? தண்ணி வந்தா பள்ளத்துல நிக்கும்பா. அப்ப இந்த பள்ளம் எல்லாம் தண்ணினா நிரப்பப்பட சொன்னா அது விஷயம் வேற. சொல்ல புரியுதா? இந்த பள்ளம் எல்லாம் தண்ணி நின்னா ஓகே. ஆனா அவன் என்ன சொல்றான்னா, பள்ளத்தாக்கு, பள்ளம் எப்படி இருக்கும்? நம்ம பெரிய பள்ளத்தாக்கா இருக்கும். பள்ளத்தாக்குன்னு அந்த வேல்யூ வந்து ரொம்ப பெருசா இருக்கும். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அங்கே நீ வாய்க்கால வெட்டுனா அது ரீசன் என்னன்னா, சில நேரங்களில் நாம் தேவன் சொன்னதைக்கு கீழ்ப்படியும் போதுதான் தேவன் சொன்ன வார்த்தை நமக்கு ஆசீர்வாதமாக வரும். கவனிங்கள், இப்போ எந்த மாதிரி சூழ்நிலை நிற்கிறாங்களோ, ஏற்கனவே பலன் இல்லை, தண்ணி இல்லை. இப்போ என்ன பண்ணோம்? நான் சொல்கிற வார்த்தை வந்து விசுவாசிக்கு தக்கதாக இருந்தால், நீ போ, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், நீ போ அப்படின்னு கிடையாது. நீ காற்றையும் காண மாட்டேன், மழையும் இல்லை. இப்போ நான் 7 நாள் நான் சுற்றி வந்திருக்கேன். எங்கேன்னு தண்ணி வரும்? இப்போ எனக்கு 7 நாள் தெரியும். நான் சொன்னேன், ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர், 7 நாள் எத்தனை கிலோமீட்டர் போயிடுவோம்? 70 கிலோமீட்டர் அப்படியே பார்த்தா மகாபலிபுரம் போயிட்டு அப்படியே சுற்றி அந்த அந்த கடலில் சுற்றி வந்துட்டானா 70 கிலோமீட்டர் இருக்கும். இங்கேருந்து நம்ம பொன்னேரி தாண்டி அங்கே ஒரு வடம் பற்றிய கடல், அங்கே ஒரு 70 கிலோமீட்டர் இருக்கு. இங்கேருந்து மகாபலிபுரம் ஒரு 50-60 கிலோமீட்டர் இருக்கும். அப்படியே சுற்றிட்டு செங்கல்பட்டு இருக்குமா? இந்த 70 கிலோமீட்டருக்கும் எனக்கு நடந்து வந்துட்டேன். எங்கேருந்து தண்ணி வரும்? எங்கேருந்து வரும் சொல்லுங்க, எனக்கு தெரியும். எப்படி ஏதோ நான் என் ஊரில் 7 நாள் என் ஊரில் தண்ணி இல்லை, எனக்கு என் ஊரில் தண்ணி இல்லை, எங்குமே தண்ணி இல்லை. எப்படி தண்ணி வரும்? ஒரு மழை பெஞ்சாலும் ஓகே, காற்று வந்தாலும் ஓகே. பேஸ் சிஸ்டர் பிரதர், அதுதான் அற்ப காரியம். நான் எப்பவுமே சொல்லுவேன், தேவன் திட்டம் போட்டால் நமக்கு திட்டம் தெரியாது. இந்த திட்டம் நம்ம திடீர்னு நடக்கிற காரியத்துக்கு கர்த்தர் எப்படி செய்வார் நினைக்க மாட்டேன். இந்த காரியம் நடக்கும்னு யாருக்கு தெரியும்? அப்போ நடக்கு உனக்கு எப்போ இந்த காரியம் நடக்குன்னு கர்த்தர் தெரியுமோ, அந்த காரியத்தை கர்த்தர் சொல்யூஷன் உனக்கு வச்சிருப்பார். அதான் சொல்கிறேன். அதில் நீ விழுந்துடலாம், தப்பலாம். நல்ல கவனிங்கள், அவங்க பசின்னு கேட்கும் மீன் இறைச்சின்னு வேணும் போது எங்கேருந்து காடை வந்தது? திடீர்னு உருவாக்குனாரா? ஏற்கனவே இந்த மக்கள் இறைச்சி கேட்பாங்க சொல்லி லட்சம் கோடிக்கணக்கான காடை என்ன பண்ணிருப்பாரு? பலத்த காடை எங்கே வச்சிருப்பாரு? அதை கரெக்டா கீழ்காட்டு அடிக்கும் போது எங்க வந்து விழணும்? அப்போ திடீர்னு கத்தல அற்புதம், அது மாதிரி அற்புதம். அதே நேரத்தில் எமராஜன் சிக்கன பாசனது ஓகே எப்படி ஜெயிக்க முடியும்னா, பயங்கர ஜெயின்ட்ட தேனீக்கள். எனக்கு இந்த 2 ராஜாக்கள் நீ எப்படி ஜெயிச்சீங்க? தேனீக்கள். அப்போ பெரிய 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 இந்த குலவிங்கள், மீன்ஸ் குலவியா, குலவி தேனி போன்றது, அதான் அப்படி ஜெயவன பெரிய அவங்க குதிரையில் வரும்போது எது குத்திருக்கோம்? அவனுங்க வருமா எல்லாருமே காலி பண்ணிச்சான். நீங்களா பண்ணுங்க குலவிகள் தேனீக்கள், அவை தோர்த்து போல் குலவிகளை வச்சு, குலவிதான் அவன் வச்சு கத்தர் ஜெயிச்சா. அப்போ ஒரு பிளான் இப்படி வருதுன்னா அதுக்கு கத்திட்டம் போட்டுருவாரு. அந்த பிளானை கத்தர் உண்மையில வைக்கும் போது அந்த பிளானுக்கு நீ எப்படி திரும்ப அப்படிதான். சின்ன நேரத்தில் நம்ம நடக்கிற சம்பவம் என்ன நமக்கு தெரியாது பார்த்தீங்களா? ஆனால் இந்த சம்பவத்தை நம்ம கடந்து போன காலங்கள் ஒரு கரத்தில் இருக்குது. ஆனால் அங்கே தப்பிக்கொள்ள முடியாத வழி இருக்கு. நம்ம இதை தப்பிக்க முடியாது, மலை பிரச்சனை, இதை கடவுள் செய்ய முடியாது, ஐயோ இது யாராலும் செய்ய முடியாது, கவர்மெண்ட் செய்ய முடியாது, என்னமே செய்ய நினைக்கிறோம். முடியாத காரியம் ஒன்றுமில்லை. இது கர்த்தரின் பார்வைக்கு 2 காரியம்தான். 1, வழியை மாத்துங்க. 2, யோராம் எலிசாக்கு முன்பாக நிற்கும் போது நடக்கல. யார் நின்னுது? எஸ், கர்த்தருக்கு முன்பாக நிற்க பழகி கொள்ளுங்கள். இங்க நீ கர்த்தருக்கு முன்பாக நிற்கலன்னா நாளைக்கு அங்கே போய் நிற்க முடியாது. உக்காந்துருக்க நீங்களுக்கெல்லாம் தலையெழுத்துன தெரியுமா? ஒரே தடம் மறிப்பதும் நியாயத்தீர்ப்பு நியமிக்கப்பட்டிருக்கு. நாம் எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக கணக்கு ஒப்புவிப்போமே. அவன் செய்யக்கிறிய இப்படி அன்றைக்கு நாம் நிற்பதற்கு குற்ற மனசாட்சியம் நிற்கணும்னா, இன்றைக்கு கர்த்தருக்கு முன்பாக நான் நிற்கிறோம். நான் பேசுவது கர்த்தர் கேட்குறாரு, நான் பார்க்கறது கர்த்தர் கேட்கறது பயம் கொஞ்சம் வந்தாலும் போதும். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற காரியம் மாற்றம் யோராமனால் அல்ல, மாற்றம் ஏதோமின் ராஜாவினால் அல்ல, மாற்றம் பலாயிரக்கணக்கான மக்கள் மேல் கர்த்தர் பரிதாபம் வச்சு மாற்றம் கொடுக்கல. பெரிய ராணுவம், இஸ்ரேல் ராணுவம், யூத ராணுவம் அழிஞ்சிடும் அப்படின்னு கர்த்தர் மாற்றத்தை கொடுக்கல. ஒரு மனிதன் மாற்றத்தை கொண்டு வந்தான். only one man. நான் ராஜாவாகிய யோசேபாத் முகத்தை பார்க்கலனா உன் முகத்தை நோக்க மாட்டேன்.
அப்போ இத்தனையும் ஆடு மாடு செத்துருமே அதுக்காக பேசல அவர், குதிரைங்க செத்துருமே அதுக்காக பேசல. ஐயோ யூதாவும் இஸ்ரவேலும் என் ஜனங்கள் அவங்க செத்துருவாங்க அதுக்காக பேசல. ஒன் மேன், ஒரு மனிதன் குடும்பத்தை மாற்ற முடியும், ஒரு மனிதன் தேசத்தை மாற்ற முடியும், ஒரு மனிதன் அநேக உயிரை காப்பாற்ற முடியும், ஒரு மனிதன் உங்க குடும்பத்துக்கான எல்லா ஆசையை கொண்டு வர முடியும், அதே ஒரு மனிதன் குடும்பத்துக்கு எல்லா சாபத்தை கொடுக்க முடியும். ஒரே மனிதன். பைபிள் சொல்லுது யோசேபாத்தை பார்த்ததினால்தான் கர்த்தருடைய வார்த்தை வந்தது. இங்க என்ன ஒரு விஷயம், அந்த லாக் ஒரு குறைவு ஏற்பட்டுனா எலிசாவால் தீர்க்கதரிசனம் சொல்ல முடியல. இதான் விஷயம். ஏன் சொல்ல முடியலன்னா, தேவ மனுஷன் ஏன் சொல்ல முடியலன்னா, சரிங்களா, ஏன்னா நல்லா சொல்ற கேளுங்க, இந்த யோராமை பார்த்த போது அவருக்கு ஏற்பட்ட, நம்ம படிக்கிறோம்ல, இல்லை கொஞ்சம் தான் எழுதிருக்கோம், எலிசாக்கு தள்ளேருந்து கால் வரைக்கும் வெறுப்பாயிட்டு இருக்கும். ஏன்? நீ போயா உங்க அப்பாவோட தீர்க்கதரிசிக்கிட்ட, நீ போயா உங்க அம்மாவோட தீர்க்கதரிசிக்கிட்ட, நீங்க ஊர் ரத்தல சிந்துனீங்களா, நீங்க தான்யா கொஞ்சம் கொஞ்சம் போய் சாவடிச்சிங்க. இது நம்ம சம்பாஷணை கொஞ்சம் பார்த்துருக்கணும். நீ ராஜா வந்தாலும் யாரும் வந்தாலும் எனக்கு என்ன கவலை கிடையாது, போ நீ வெளியே, இது என்ன சாதாரண, நீ வெளியே போய் தட்டியா இருப்பாரு. மொல்லுவான் பேசுவார், போயா உங்க அம்மா மூஞ்சி பார்க்கறதுக்கு. கர்த்தருடைய ஆய்வு பெற்றவங்க வந்து அந்த நீதி உள்ள இருதயத்தில் ஒரு துன்மார்க்கனை பார்க்கும்போது குற்றமில்ல ரத்தம் சிந்தின காரணம் ஏன் தெரியுமா அவர் கத்திருப்பாரு? அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள்கள் தேசமே சமாரியா சீர்கெட்டு போயிருந்தது, பஞ்சம் அங்கங்கே தலைவிரிச்சு ஆடினது, ரத்தங்கள் சிந்தி அங்கே இருந்தது. எங்கமே கர்த்தருடைய ஜனங்கள் பின்வாங்கி போயிட்டு விக்கிரகத்தில் போகும்போது எப்படி இருக்கும், ஒரு கிறிஸ்துவன் வழி தவறி போனாலே இருதயம் உடையுத. அப்போ தேசமே கெட்டு போகுது. காரணம் யாரு? ஏறத்தர 40 வருஷம் ஆண்டு ஆகாப்புடைய அப்பா உம்ரிக்கு அப்புறம் ஆகாப்பினால் அந்த குடும்பம் எதை கொண்டு வந்தது? பாகாலே இல்லை, பாகால் என்ற கோயிலை கொண்டு வந்தது, அஸ்ரோத் என்ற விபச்சார கடவுளை கொண்டு வந்தது. குற்றமில்லாத தீர்க்கதரிசனத்தை கண்டி தேசத்தை பாழாக்கி போடுறது யாரே? உன் குடும்பம். அப்படிப்பட்ட குடும்பத்தை பார்க்கும்போது எலிசாக்கு இருந்திருக்கும், எலிசாக்கு எப்படி இருக்கும், எப்படி இன்னைக்கு இந்த தேசம் கெட்டு போகுது காரணம் யாரு? நீங்க தான். அவங்கள பார்க்கும்போது எலிசா சும்மா இருந்திருப்பாரா? ஏன்னா எலிசாக்கு நடக்க போது எல்லாமே தெரியும். எலிசா மேல சத்தியங்குது. எலியாக்கு சொல்றாரு, எகு குடும்பத்தை யார் அழிக்கணும்? ஆகா குடும்பத்தை எகு அழிக்கணும், அசைகளை போய் அபிஷேகம் பண்ணு. அதை யார் செஞ்சது? நான் எலியா செய்யல, எலிசா செஞ்சார் அசைகளை. ரைட்டுங்களா? இதெல்லாம் எலிசாக்கு தெரியுமா? நான் பார்க்கும்போது கோவம் வந்து பயங்கர டென்ஷன் ஆயிட்டாரு. அப்படின்னா செத்து போங்கடா, நீங்க வாழ்ந்தா வாழாக்கிட்டா செத்து போங்க தான் சொல்லிக்கும் போது தான் சில நேரத்தில் டென்ட் அதிகமாகுது. கர்த்தருடைய ஆவி மேலே இருந்தால் என்ன பண்ண முடியும்? ரெண்டாவது, அது நல்ல காரியம் தான், கர்த்தருடைய ஆவி சொல்லாகடி இவங்க அழிஞ்சு போவானுங்களே. இப்போ கர்த்தருடைய ஆவி மேலே இறங்குறதுக்கு காரணம் என்ன? யோசேபாத்து முகத்தால. சில நேரம் நம்ம முகத்தை பார்த்து கர்த்தருடைய ஆவி கிரியை செய்வார். ஹல்லேலூயா. இப்ப பாரு, கர்த்தருடைய ஆவியான போய் சுரமண்டலக்காரனை கொண்டு வாங்க. நீங்க நம்பாளுங்க எப்படி தெரியுமா? தடிக்கு வந்தா தீர்க்கதரிசனம், நடந்தா அவ்வளவுதான். நீங்க போய் நிலை தீர்க்கதரிசனம் நீ தான். தயவு செய்து மறந்துடுங்க. எங்க போனா 7 கட்டி 7 சாப்பாக்குதுன்றாங்க. அதெல்லாம் தயவு செய்து ஜாக்கிரதையா இருங்க. கடைசி நாட்டில் நிற்கிறோம். சொல்றது புரியுதுங்களா? இப்போ அதனால சுரமண்டல பைபிள் சொல்லுது 15. இப்போது சுரமண்டல வார்த்தைக்காரன் 5 மினிட்ஸ்ல முடிச்சிடும் இடத்தில் கொண்டு வாருங்க என்றான். சுரமண்டல வார்த்தைக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி, பார்த்தீங்களா, கர்த்தருடைய ஆவி கிடையாது. See the word of God. ஏன் மியூசிக் வாசா கர்த்தருடைய ஆவி இறங்குன்னு சொல்லலை? மியூசிக் வாசமா கர்த்தருடைய ஆவி போன்னு தான் எழுதிக்குது. சவுல் மேல இருந்த ஆவி. அப்போ மியூசிக் வாசமா கர்த்தருடைய ஆவி வரல, கர்த்தரே வந்து கரத்தை வச்சார் மேலே. அவர் கரம் தொட்ட பிறகு உண்டான வார்த்தை தான் தீர்க்கதரிசனம். ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு மியூசிக் எப்படி டங்கு டக்கா டக்கர டக்கா டம்மு டம்மா டமா டமா டம்மா, அப்போ தான் ஆவி அஞ்சு மியூசிக் முடிச்சு புஷ்ஷுன்னு மாறி மயக்கச்சு வந்துடுவாங்க. நம்ம சர்ச்சு கிடையாது. ஆவில் நெருக்கிற அனுபவம் வேணும். அது மியூசிக்காக வரக்கூடாது. உனக்கும் ஆவியானுக்குள்ள உறவுல வர்றோம். எனக்கு மேட்சுக்கும் கட்ட வேணாம். பிகாஸ் ஐநோ அது என் அழைப்பல்ல, என் அழைப்பு என்ன அதான் செஞ்சு நிற்கிறேன். இப்போ பாருங்க, பிகாஸ் ஒன்று தான். யார் இந்த யோசேபாத்? 5 மினிட்ஸ். உங்கள் வாழ்க்கை இந்த யோசேபாத்தை போல நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக கொண்டு வருவீர்களானால் உங்கள் முகத்தை பார்த்து உன் குடும்பத்தை மாற்றுவார். உங்கள் முகத்தை பார்த்து உன் எதிர்கால சந்ததிக்கு மாற்றுவார். உங்கள் முகத்தை பார்த்து நீங்கள் உங்கள் முகத்தை கவனிங்கள். இங்கே யோசேபாத்து ஒரு வார்த்தையும் பேசலை. யோராம் தான் கெஞ்சிறான். யோசேபாத்து கெஞ்சிவே இல்லை. ஐயா கொடுங்கயா, நாங்கள் செத்துருவோங்கயா, காப்பாத்திங்கயா, தண்ணி இல்லையா, எங்களை கத்தர் கை விட்டாரியா, நான் நல்லவனாச்சியா, உத்தமனாச்சியா, கத்தரே இறங்கணும். ஈவன் சிங்கிள் வேர்டு யோசேபாத் பேசினது போல இல்ல. யோசேபாத் காமா எல்லா ராஜ்யங்கள் போல யோராம் தான் பேசினாரு. யோசேபாத் நிற்கிறாரு, உன் முகத்தை பார்க்காது இருந்தால், பாத்தீங்களா,
நீதிமான் கூப்பிடும் போது கர்த்தர் என்ன பண்ணறான்? கவனித்துக்கிறான். உன் முகத்தை பார்க்கும் போது சில நேரத்தில் கர்த்தர் முகத்தை பார்க்க பரிதாபம் கொண்டாடுறான். வேதம் எழுதியிருக்கிறது. நம்முடைய முகம் மீன்ஸ் அது கிடையாது. அவர் எலிசாவின் பார்வைக்கு முகம் இருந்தாலும் கர்த்தருடைய பார்வை யோசேபாத் என்ன பார்க்கிறாரு? யார் இந்த யோசேபாத்? ஒரே நிமிஷம், 5 நிமிஷம். 2 ராஜாக்களின் புத்தகம் கடைசி பக்கத்தை எடுத்துக்கலாம். 24 1 ராஜாக்கள் புத்தகம் 22 அதிகம் 22 நான் வாசிக்கிறேன். 463 42. யோசேபாத் ராஜாவாகும் போது 35 வயதா இருந்தது. எத்தனை வயசுங்க? 25 வருஷம் யோசேபாத் ராஜபரம் பண்ணினான். அப்ப 60 வருஷம் தான் வயசு. ஆயுசு நாட்கள் எப்படி? 60. சில்கின் குமார்த்தி அவனோட தாயின் பேர் அசுபால். அவன் தன் தகப்பனாக ஆசாவின் வழி நடந்தான். அவன் அதை விட்டு விலகாமல் கர்த்தருடைய பார்வைக்கு என்னதுமா சொல்லுமா, எல்லாம் படிக்கலாம். கர்த்தருடைய பார்வைக்கு yes, the right thing in the sight of God. The right thing in the sight of God. எது இப்ப சொல்லட்டுமா? இப்ப நான் சொல்றேன், ஏன் முகத்தை பார்த்தவனே அவர் கஞ்சில காத்துனா கர்த்தர் முகத்தை பார்த்தார்னா அவர் பார்வைக்கு எது செவ்வையோ அதை செஞ்சா. நேத்து நான் நேத்து சொன்னேன், நேத்து கர்த்தர் என்னை பார்க்கிறாரு, அவர் பார்வைக்கு எது செவ்வையோ நேத்து செஞ்சேன். இன்னைக்கு கர்த்தர் என் முகத்தை பார்த்து செஞ்சிட்டார். ஜெபிக்கல, நான் அவர் என்ன பார்க்கிறார் சொல்லி நான் வாழ்ந்தேன். நான் பார்க்க அவர் பார்வைக்கு செம்மையான செய்தேன். பைபிள் என்ன சொல்றதுன்னா, எது பாரு, கர்த்தர் பார்வைக்கு தான் செம்மையா செஞ்சாரு. அப்போ அவர் பார்வைக்கு ஒரு மனுஷன் செம்மையா செய்வானால் கர்த்தருடைய பார்வை செம்மையாய் செய்யற மனுஷன் மேலதான் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். இது பாருங்க, பைபிள் சொல்லுது யோசேபாத் கர்த்தருடைய பார்வையில செம்மையாய் செய்தார். சிம்பிள், முடிக்கலாம். அங்கே நீ நாளங்களை பார்த்தீங்கன்னா யோசேபாத்தோட கர்த்தர் இருந்தார். அவன் போனதெல்லாம் கர்த்தர் வாக்கி சார். மீன்ஸ் நான் இப்போ விட்டுறேன் நேற்று. ஆனால் இப்போ இது பார்த்தீங்களா, இப்போ இந்த யோசேபாத் மாத்தினார் பார்த்தீங்களா, அப்போ செம்மையான வழியில் செய்தவர். எது யுத்தம் கர்த்தருடைய பார்வை செம்மையா இல்லை, பிகாஸ் ராங் வே. யோசேபாத் செலக்ட் பண்ணது என்னவே? நீ யார் கூட போனோம்? நீ யுத்தம் யாருக்கு தான்? யோராம் தான் யுத்தம், நமக்கு யுத்தம் கிடையாது. அதான் பக்கத்து வீட்டு சண்டைக்காரன் போய் கலந்துக்காதீங்க. யாராவது சர்ச்சில் பிரச்சனை கொண்டு வரோம், நீங்கள் போய் கூட சேர்ந்துடாதீங்க. அது அவங்க தனிப்பட்ட பிரச்சனை. உங்களை கும்பலை கூட்டின்னு போயிட்டு உங்கள் யுத்தத்தை உங்கள் மேலே போட்டுருவாங்க. அது பொறாமை பெருமையில் இருப்பாங்க. அவங்க எப்படியாவது ஊழியக்கார விரோதமாக பசுத்த ஆவியான கெட்ட ஆவி அவங்க மேலே ஏறிடும். அந்த ஆவி என்ன பண்ண, நல்ல ஆவினா சேர்த்துக்கும். கும்பலை கோயந்தாவை கோராகு மாதிரி. நான் சொல்கிறது புரியுதுங்களா? எஸ், அந்த மாதிரி தான் ஆவி இது. ஆனால் இந்த நேரில் யோசேபாத் செஞ்சது நாட் ரைட். இருந்தாலும் கர்த்தர் தான் பார்க்குறாரு. நேற்று அவர் செஞ்சதை பார்க்குறார். ஏன்னா அவர் அறியாமல் செஞ்சாலும் அது துன்மார்க்கமாக செய்யலை. அவர் பார்வைக்கு ஒரு நேரம் எப்பவும் செம்மையாய் செய்கிற மனுஷன்தான். பைபிள் சொல்லுது, முதல் ஒரு ராஜா பைபிளை கொடுத்து மக்களிடம் போயிட்டு சத்தியம் சொன்ன ராஜா யாருன்னா யோசேபாத் உண்மை உள்ளவராக கர்த்தருக்கு முன்பாக வாழ்ந்த. இந்த ஒரு சிறு சர்க்கிள் தான். சின்ன சர்க்கிளால் கர்த்தர் ஒரு மனுஷன் தண்டிக்கதே கிடையாது. சின்ன சர்க்கிளை தண்டிக்கதில்லை கர்த்தர் சரி சார். யாரை சரி செஞ்சார்? யோராம் அல்ல, ஏதோமின் ராஜா இல்லை, யோசேபாத் சரி செஞ்சார். எஸ், பிகாஸ் அவர் பார்வைக்கு செம்மையாய் செய்கிறவன் அழிவதற்கு தேவன் ஒப்பு கொடுப்பதே கிடையாது. அந்த மனிதனுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணார். உங்களுக்காக இந்த 16 மாசம் முடியாத காரியத்தை இந்த 12ஆம் மாசம் செய்வார். அது நோயா இருந்தாலும் சரி, வறுமையா இருந்தாலும் சரி, உங்க வழியை மாத்துகள். ஈவன் அருணோட சேர்த்து சொல்றேன், நீங்க ஜெபம் பண்ணுங்க, கர்த்தாவே உனக்கு முன்னாடி நான் நிக்கிறேன், அதற்கு மேல உங்க கர்த்தருக்கு முன்னாடி நிக்கிறோம் அப்படின்னு தைரியம் அறிக்கை பண்ணுங்க. அப்ப பயம். ரோட்ல போனா ஒரு இச்சையை பார்க்க முடியாது, ரோட்ல போனா நம்ம அசுத்தத்தை விரும்ப முடியாது. அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. நான் கர்த்தருக்கு முன்னாடி நிக்கிறேன், ஒரு நாள் கர்த்தருக்கு முன்னாடி நிப்பேன் அப்படி கன்ஃபஸ் பண்ணினே இருங்க. அது மாத்திரமல்ல, கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானது எதுவோ செய்வேன். மீன்ஸ் என் விருப்பத்தின்படி மனுஷனின் பார்வைக்கு செம்மையான வழி உண்டு, அவை முடிவே மரணம். கர்த்தரின் பார்வைக்கு மனுஷனின் பார்வைக்கு செம்மையான வழிகள் உண்டு, அது முடிவே மரணம். கர்த்தரின் பார்வைக்கு செம்மையா செய்வேனா மரணத்தை ஜெயிக்கும்படியா கர்த்தர் கிருபை செய்கிறார். என் பார்வைக்கு செம்மையா இருக்கும்போது முடிவு மரணம், கர்த்தரின் பார்வை செம்மையா செய்யும்போது மரணம். யோசேபாத் மத்தல, யோசேபாத் பின்னாடி இருந்தது, ஏதேம் ராஜா பின்னாடி இருந்தது. அப்படி மனுஷாரு இஸ்ரவேல் ராஜா பின்னாடி எல்லா உயிரும் இன்றைக்கு காப்பாற்றப்பட்டது காரணம் சிங்கிள் மேன், ஒரே மனிதன் யோசேபாத். ஒரு மனிதன் செவ்வையா கர்த்தர் பார்வை செய்வானால் ஒரு தேசம் அநேக உயிரை கர்த்தர் காப்பாற்றுவானார். ப்ளீஸ், நான் மற்றவங்களுக்காக இல்லை, பெற்றோர்கள் உண்டு, பிள்ளைகள் உண்டு. நீங்கள் ஏன் கர்த்தரின் பார்வை செம்மையாக செய்யக்கூடாது? உன் எதிர்காலம் செழிப்பாக
உன் எழுகிற மாற்றத்துக்காக அநேகர் கர்த்தர் பக்கம் திருப்ப முடியும். அதற்கு மேல் அதை அப்படி விட்டுறேன். ஒரு நாள் கர்த்தருக்கு முன்பாக நிற்கும் போது குற்றவாளியா இல்லாதபடி நல் மனசாட்சி நிற்க வேண்டுமானால் இன்றைய இந்த மாதத்தின் தொடக்கத்தில் செவையாய் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் மலை போல பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் சொல்வார், இது உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு அற்ப காரியம்.